கவிஞ்சி எடுத்து இனி தோலை உரிச்சு போட்டு சின்ன சின்னனா வெட்டுவோம். இப்போ வாங்க சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். பெருஞ்சீரங்கடுவை போடுவோம். வெங்காயத்தையும் போடுவோம். பச்சை மிளகாயையும் போட்டு வதக்குவோம். கிண்டுவோம். இதை கிண்டி போட்டு இடிச்சு வச்ச உள்ளி மிளகாய் போடுவோம். உள்ளி மிளகாய் போட்டுட்டு கறிவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கறித்தூளும் போட்டு தேவையான அளவு கிண்டி விடுவோம். இப்ப இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு கிளறி போட்டு இந்த உருளைக்கிழங்கையும் போடுவோம். போட்டு இதையும் கிண்டுவோம். வடிவெல்லாம் கிண்டி போட்டு சேர்த்து போட்டு இப்ப நீங்கள் உப்பு காணமோண்டு பாருங்க, பார்த்து காணாட்டி போடுங்க. வடிவா கிண்டி போட்டு இப்ப நான் மூடி விட போறேன். அந்த தூள் வைக்க இருக்கு தானே, அது கொஞ்சம் போக வேணும். அப்ப இதற்கா மூடி விடும். ஓகே, இப்ப வாங்க கறி எல்லாம் ரெடி ஆயிருக்கு. உப்பு எல்லாம் கணக்கா இருக்கு. இப்ப பாருங்க கறி ரெடி ஆயிடுது. வாங்க நாங்கள் இனி கட்லெட்டுக்கு உருண்டையா பிடிப்போம். வாங்க கறி ஓகே எடுத்து இப்ப இப்படி ஒரு உருண்டையா பிடிப்போம். இப்படி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு போட்டு நான் காட்டுறேன். முட்டையில துவச்சு ரசுக்கு தூள் பூசி ஆச்சுது. இனி வாங்க பொரிப்போம். ஓகே, இப்ப எண்ணெய் கொதிச்சுடுது. வாங்க பொரிச்செடுப்போம். ஓகே, இப்ப வாங்க மற்ற பக்கம் திருப்பி விட்டுட்டு பொரிஞ்சிடுது. இனி எடுப்போம். பாருங்க எல்லா கட்லெட்டும் சுட்டெடுத்தாச்சுது. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.